ரசிகனுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும் சார். உங்களுக்கு பிடிச்சது எது சார்? சூப்பராக பண்ணோம் நம்ம அந்த ஸ்டைலில் அப்படின்னு. எனக்கு அந்த சிகரெட் தான் ஆக்சுவலாக. அது சிகரெட்டில் சும்மா போடுறதில்ல. சிகரெட் வந்து அதான் அங்கே கூட கேபி சார் இல்லை, அந்த கேப் கொடுவாங்க. ஒரு டயலாக், ஒரு சுச்சுவேஷன், அந்த கேப்பில் போடணும். அது ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம் அது. உங்கள் பஞ்ச் டைலாக்ல எனக்கு பிடிச்ச நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டைலாக் எது சார்? எனக்கு பிடிச்ச இது எப்படி இருக்குது, அதுலேயே இன்னொன்று அது இது எப்படி இருக்குது சார்? அதுதான் ஸ்டார்டிங்கில் சார். அதான் ஸ்டார்டிங் ஆக்சுவலி. அதுதான் அது வந்து ஆக்சுவலி அந்த ரைட்டர் வந்து கலைமணி கலைமணி ஆமாம். அவர் வந்து அது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது கேரக்டர் வந்துட்டு ஒரு ஊரில் வந்து அந்த பரட்டை மாதிரி ஒரு கேரக்டரே இருந்தாங்க. ஆக்டிங்லேயே ரொம்ப கஷ்டம் சொன்னால் காமெடி தான். ஆக்டிங்லேயே ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது அது காமெடி தான். நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு கேரக்டர்ஸ் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின், வில்லன் எல்லாமே டேரக்டர் அப்படியே சொல்லி கொடுத்துடலாம். ஸோ வேறாஸ் நீங்கள் காமெடிங்கிறது தானாக திஸ் வரணும். ஆக்சுவலி சில பேர் எல்லா காமெடி பண்ணால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டைம் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு படத்துக்கும் இந்த ஸ்டைல்ன்ற ஒன்று பிடிச்சிக்கு சார். அது ஃபஸ்ட் டைம் ஆஃப் யுவர் மற்ற இதில் வேணாலும் நீங்கள் யாரை வேணாலும் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். பட் இந்த ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டைல் ஒவ்வொரு படத்துலையும் ஒன்று ரஜினி சார் பண்ணுவார் அப்படின்ற ஒன்றுக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து உட்கார்ற காலகட்டம் இப்போவும் ரெடியாக தான் இருக்காங்க அவங்க உங்கள் ஸ்டைல் பார்க்க. இப்போ உதாரணத்துக்கு சிவாஜி படத்தில் கூட யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்த்தேன், நான் கூடவே தான் அவங்க கூட நடிச்சிட்டு இருந்தேன். எங்கேயுமே நான் கூட அந்த கண்ணாடிலாம் இப்படிலாம் இறக்கலாம் பண்ணேன், நீங்கள் கூட அதை பாராட்டினீங்க. ஆனால் ரஜினி சார் அந்த அந்த ஒரு கேரக்டராகவே இருக்கிறாரு. அவர் ரஜினி சாருடைய ஸ்டைலில் வரலையேன்னு நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன் சார். ஆனால் எனக்கு தெரியாது இந்த மொட்டபாஸ் கேரக்டர் ஒன்று வரப்போகுது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் திருப்பதிக்கு போகிறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, கூலிங் கிளாஸ் போடுறாங்க. யாருக்கும் தோணலை இங்கேருந்து இதை இப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. என்னோட கேள்வி என்னென்னா, எப்படி சார் இந்த ஸ்டைல்ஸை எப்போ யோசிப்பீங்க, எப்படி பிடிப்பீங்க சார்? இது வந்து ஆக்சுவலி கேபி சார் தான் எனக்கு வந்து இது வந்து முதல்ல இது பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் ஃபுல்லாக சிங் அப்சர்வ் பண்ணி அது வந்து அந்த 3 பிக்சர்ஸில் வந்துட்டு இது செஞ்ச பிறகு அவர் சொன்னாங்க, பரப்பா இண்டஸ்ட்ரிக்கு போன பிறகு உங்கள் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆக்ட் பண்ணுற மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணுற மாதிரிலாம் பண்ண சொல்லுவாங்க. நீ யார் என்ன செஞ்சால் கூட நீ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்காது. நானே சொன்னேன் அப்படின்னு ஓப்பனாக வேணும்னா அவர்கிட்ட நீ சொல்லு. உன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு வந்து உன்னுடைய ஸ்பீடு சம்திங் வந்து ஜஸ்டஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, அது இயற்கையாக வருது. அது ரொம்ப நல்லா இருக்குது. அது கரெக்டாக நீ வந்து இது மட்டும் விடாதே. நீ அட் த சேம் டைம் ஒவ்வொரு பிக்சருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டைல், ஏதாவது ஒரு மேனரிசம், அது அப்படியே நல்லா செட் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு அந்த கண்ணாடி சிகரெட் போடுறது, இதில் இந்த கண்ணாடி அப்படியே வந்து இது எப்படி இருக்குது அந்த 16 வயதில் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு முதல்ல கேபி சார் தான் எனக்கு வந்து அது கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு செடி இது பண்ணி அதுக்கு தண்ணி ஊற்றி அவர் தான் உடத்தி விட்டார். அப்போலேருந்து ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ண அந்த ஸ்டைல்ஸ்லேயே ஒவ்வொரு ரசிகனுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும் சார். உங்களுக்கு பிடிச்சது எது சார்? சூப்பராக பண்ணோம் நம்ம அந்த ஸ்டைலில் அப்படின்னு. எனக்கு அந்த சிகரெட் தான் ஆக்சுவலாக. அது சிகரெட்டில் சும்மா போடுறதில்ல. சிகரெட் வந்து அதான் அங்கே கூட கேபி சார் இல்லை, அந்த கேப் கொடுவாங்க. ஒரு டயலாக், ஒரு சுச்சுவேஷன், அந்த கேப்பில் போடணும். அது ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அது வந்து அதெல்லாம் கேபி சார் தான். நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே அந்த அந்த எப்போ போடுறது, அந்த கிமிக்ஸ் கூட இல்லை. இப்போ கண்ணாடி ஆகட்டும், அந்த இதாகட்டும், இவன் எனிதிங் அது அந்த டைம் இல்லை, எந்த டைமில் அதுக்கு பண்ண அப்போ தான் அது கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். அது 3 முடிச்செல்லாம் அன்பிலீவபிள் சார், பொறி பறக்கும் 3 முடிச்செல்லாம். இப்போ உள்ள யாராலையுமே அதை அந்த ஸ்பீடுக்கு அந்த ஃபோர்ஸுக்கு பண்ண முடியுமா எனக்கு தெரியல சார். நீங்களே வந்து அந்த 3 முகத்தில் அவரை செந்தாமரை அடிச்சு உள்ள தூக்கி போட்டு ஆடி போடுவீங்க. ஆனால் அது வந்து ஆல்ரெடி சிகரெட் டேபிள் இருக்கும் சார். அது எப்படி அது ஷார்ட்ல எப்படி பண்ணீங்க சார்? டேபிள்ல இருந்து அடிப்பீங்க சார். போட்டு அடிச்சு போட்டு டாப்னு எடுத்து போடுவீங்க. அது வந்து அடாடா, அது பொறி பறக்கிறதுங்கிறது அதுதான் சார். ஸோ அது அமையணும். எவ்ரிதிங் சீனு, ஷார்ட்டு, டைலாக், அந்த எல்லாம் அது அமைஞ்சதான் இல்லை. அது வந்து கரெக்டாக திங் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கண்ணாடியை சுற்றி விட்டிங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் சார். ரொம்ப அது அப்படியே ஜெல் ஆகிடுச்சு, அந்த கேரக்டருக்கு அது ஜெல் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் படத்தில் நீங்கள் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி அது வந்து சங்கர் வந்து சொன்னது. அது சங்கர் பிகாஸ் நேச்சுரலி இப்போ என்னுடைய திங் பண்ணுறோம்னு சொன்னால் அவங்க டைரக்ட் அவங்களும் வந்து எந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சங்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா ரஜினி சாராகவே வாழ்ந்தார். கிரேட் டேரக்டர். ஏன்னா பாலச்சந்தர் சாரை நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி சங்கர் சார் ஒரு கேரக்டரை உருவாக்குறதுக்கு உயிரை கொடுக்குறாரு சார். லிரிக்ஸ் முத கொண்டு. கோச்சடையானில் நாகேஷ் ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க.
அவர் ஒரு பெரிய லெஜெண்ட் காமெடி ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நாகேஷ் சாரை பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து ஒரு லெவலுக்கு மேலே இவ்வளோ ஃபோர்ஸான ரஜினி வந்து காமெடிக்கு ஷிஃப்ட் ஆனார். தம்பிக்கு இந்த ஒரு தில்லு முள்ளு, அப்புறம் பாம்பு காமெடி அப்படின்னு ரஜினி சார்னா பாம்பு காமெடி அது ஒரு ட்ரேட்மார்க் ஆச்சு. ஸோ இந்த ஹியூமர் சைடில் நீங்கள் எப்படி சார் உங்களுக்கு பிடிச்சது? காமெடியன்ஸ் பற்றி ஜென்ரலாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? காமெடி நடிப்பு எப்படி? இல்லை ஆக்சுவலி எல்லாத்துக்குமே வந்து கேபி சார் தான். தில்லுமுள்ளு வந்துட்டு வந்து நீ பண்ண முடியும், அதை பார்த்தாங்க நீ ஆக்ஷன் பண்ணுற லேடி 6லேருந்து 60 வரை பண்ணேன். ஸோ ஈவன் டான்ஸ் கூட ஏதோ நீ கற்றுக்கிட்ட. இந்த காமெடி இப்போ போய் நல்ல டைமிங்ஸ் இருக்குது உனக்கு, அது யாரும் வந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் தில்லுமுள்ளில் வந்துட்டு நான் செய்ய முடியுமா, என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டேன். சாரே வந்துட்டுல டெஃபினட்டாக நல்லாயிருக்கும், உனக்கே தெரியாது, அதை நான் காட்ட போகிறேன்னு சொல்லி முதல்ல வந்து கேபி சார் தான் அதில் இது பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து அமிதாப் பச்சன். எஸ், அமிதாப் பச்சனோட பெரிய நான் ஃபேனு. ஸோ அவருடைய அந்த ஹீரோ சைடு அந்த காமெடி இருக்கு இல்லையா, அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச, ரொம்ப அசால்ட்டாக இல்லை அந்த அமிஜி செய்கிற காமெடி. ஸோ அங்கிருந்து நான் வந்து அதை நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சார் இப்போது ஜென்ரலாக காமெடியன்ஸை பற்றி, காமெடி நடிப்பு கஷ்டமா எப்படி? இல்லை ஆக்சுவலி ஆக்டிங்லேயே ரொம்ப கஷ்டம் சொன்னால் காமெடி தான். ஆக்டிங்லேயே ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறது அது காமெடி தான். நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு கேரக்டர்ஸ் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின், வில்லன் எல்லாமே டேரக்டர் சொல்லி கொடுத்துடலாம். ஸோ வேறாஸ் நீங்கள் காமெடிங்கிறது தானாக திஸ்டிங் வரணும். ஆக்சுவலி சில பேர் எல்லா காமெடி பண்ணால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டைமிங் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் இப்போ காமெடியன்ஸ் விட நம்ம காமெடியன்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதுதான். எஸ், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ சொல்லிராஜனோட நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணிக்கிங்களா இல்லை தெரியாது, நான் பண்ணல சார். நீங்கள் பண்ணல இல்லையா? ஜஸ்ட் ஒரு டைலாக் இருக்கும் சார், இப்போ நீங்கள்லாம் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவீங்க, ஹோம் ஒர்க் பண்ணுவீங்க, வருவீங்க, கொண்டு வருவீங்க, நீங்களாக வந்து சரி இது பண்ணுறீங்க. சொல்லி சார் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, என்ன டைலாக் இருக்குது அது அப்படியே சொல்கிறாங்க. ஆட சிரிப்பா. ஸோ தட் இஸ் த பியூட்டி. ஈவன் இப்போ விகேஆர் சார் அந்த காமெடி, என் கேள்வியே அதான் சார், அதை அப்படியே சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து இல்லை, அது ஏமாறாதா சார்? நீங்கள் வந்து சுருளி சாரோட, வி.கே. ராமசாமி சாரோட, அப்புறம் வந்து நாகேஷ் சாரோட எல்லாரோடையும் நடிச்சிட்டீங்க. அதான் அவங்களாம் தேங்காய் சார். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் தேர், இட் இஸ் கிஃப்ட். இதில் எப்படி சார் நாகேஷ் சார் எப்படி வராரு கோச்சடையாங்க? இல்லை அது வந்து ஆக்சுவலி ஐ திங்க் சௌந்தர்யா டெஃபினெட்லி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அந்த டெக்னிக் எல்லாமே இல்லை, பிகாஸ் இது ப்ராசஸ், அது பெரிய ப்ராசஸ். அவர் ஒரு சாங் ஆடுற மாதிரியோ, ஆனால் அவருடைய அப்பியரன்ஸ் கேரக்டர் அந்த அப்பியரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கிறது அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அது வந்து அவங்க சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஐ திங்க் டெஃபினெட்லி அவங்க வந்து மேக்கிங்கில் வந்துட்டு வரப்போகுது. டைலாக்குன்னு முதல்ல தமிழ் சினிமாவில் பவர்ஃபுல்லாக ஆடியன்ஸோட பலத்த கரகோஷத்தோடு வந்தது நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் சார். அதுக்கப்புறம் எல்லாருமே பஞ்சு, நான் அதை சிவாஜி படத்தில் கூட சொல்லியிருப்பேன், ஆளாளுக்கு பஞ்சு பேசுகிறாங்கடே சொல்லியிருப்பேன் சார். உங்கள் பஞ்ச் டைலாக்கில் எனக்கு பிடிச்ச நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டைலாக்கு எது சார்? எனக்கு பிடிச்ச இது எப்படி இருக்குது, அதுலேயே இன்னொன்று அது இது எப்படி இருக்குது சார்? அதுதான் ஸ்டார்டிங்கில் சார், அதான் ஸ்டார்டிங். ஆக்சுவலி அதுதான் அது வந்து ஆக்சுவலி அந்த ரைட்டர் வந்து கலைமணி கலைமணி 14 ஆமாம். அவர் வந்து அது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது கேரக்டர் வந்துட்டு ஒரு ஊரில் வந்து அந்த பரட்டை மாதிரி ஒரு கேரக்டரே இருந்தாங்க, அவரே வந்து எனாக்ட் பண்ணி காட்டுவாங்க எங்க. யா. ஸோ அது வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. அங்கிருந்து அந்த டைலாக் பஞ்சு இல்லை, ஆஃப்கோர்ஸ் இந்த கண்ணாடி, சிகரெட்டு, அது இது எல்லாமே நான் இது பண்ணேன். இந்த டைலாக் பஞ்சு நான் வந்து அது இது எப்படி 16 வயதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. யா, இது ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அந்த பின்னாடி புழுதி பிறக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வருன்றது சிவாஜியில் பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு உங்களை பற்றி பேசுனது வந்து 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா அப்படின்னு சொன்னது எனக்கு உங்களை சொன்ன மாதிரியும் ஆச்சு, த கிரேட் சிவாஜியை சொன்ன மாதிரி. அது ரொம்ப அற்புதம் சார். இப்போது பல கோடி ரசிகர்களின் ஆசைக்காக ஒரு பஞ்ச் டைலாக் ஏதாவது ஒன்று பேசி காட்டுங்க சார். என்ன பேசுறது? உங்களுக்கு இது கூட சொல்ல சார், அவங்க ஆத்தாளுக்கு தாவணி போட்டாங்க 16 வயதில். அது ரொம்ப பின்னும் அது வந்து ஹியூமரோட கலந்த ஒரு பஞ்சு. உடனே காந்திமதி அம்மாவோட ஷார்ட் ஒன்று போடுவார், அவரு தான் அவங்க தாவணி போட்டிருக்க மாதிரி, மயிலுக்கு பதிலாக அவங்க. எஸ் 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 அது எல்லாமே அந்த பாரதி ராஜா அவங்க கிரியேஷன்ஸ் எல்லாமே இல்லை, எல்லாம் அவங்களாம் என்ஜாய் பண்ணி இல்லை நம்ம மூலமாக வந்து சொல்ல வச்சாங்க.
சொல்ல வச்சு நமக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஒரு டைலாக் ஏதாவது ஒன்று சார். இது எப்படி இருக்கு? மறுபடியும் கோச்சடையானுக்கு வரும்போது, கோச்சடையானுடைய ஏஆர்ஆர்ன்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த மியூசிக் இருக்குது அந்த படத்துக்கு. வேர்ல்டு லெவலில் போகிற ஒரு மியூசிக் அந்த படத்துக்குள்ளே இருக்குது சார். அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம். கேட்டதில் ஒவ்வொரு சாங்கும் ஒரு பிரளயமாக இருக்குது. நல்ல ஒரு ஹோம்லி சாங்கும் இருக்குது. லதா மேடம் பாடின அந்த ஹோம்லி சாங் எல்லா வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன்னாக்க போடுற அளவுக்கு அந்த சாங் அவ்வளோ நல்லா இருக்குது. மெதுவாகத்தான் வந்து எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிரும். காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்கும் அதில் ஒரு மெலடி இருக்குது. மாற்றம் வந்து எக்ஸ்ட்ராடினரி மெசேஜ் இப்படி ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு சார். ஆனால் படத்தில் ஆர்ஆர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் சார். இந்த படத்துக்கு நிச்சயமாக மியூசிக் பெரிய பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மியூசிக் அண்ட் எஃபெக்ட் தான். மியூசிக்கு எஃபெக்ட் அண்ட் த வாய்ஸ் இல்லை, தட் இஸ் த லைஃப். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் படத்தில் வந்துட்டு மீன் சரியாக ஒரு 8 சாங் இருக்குது. ஸோ இது இந்த மியூசிக்கல் அனிமேஷன் திங் பார்க்கும்போது அதோட கிக்கே என்டையர்லி அந்த டிஃப்ரெண்ட் திங். அதில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. இது வந்து ஒரு மியூசிக்கலாக திங்ஸ் வேணும். ஸோ சிச்சுவேஷனு அந்த இதெல்லாம் அந்த மாதிரி ஒன்று அமையணும், அதுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்கோப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ரீரெக்கார்டிங் அந்த எஃபெக்ட் வந்து ரசூல் பூக்குட்டி அவங்களே இதெல்லாம் விரும்பி செஞ்சாங்க. இது ஒரு டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி. கரெக்ட் சார். அவரே வந்து அவருடைய பிளாக்லையும் சரி ட்விட்டர்லையும் சரி கோச்சடையானுடைய மியூசிக்கை பற்றி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி பண்ணுறாரு. அவர் ஃபுல் பேஷனோட பண்ணி கொடுத்துருக்காரு சார். எக்ஸாக்ட். அது நிச்சயமாக ஸ்க்ரீனில் வரும்போது பெருசாக இருக்கும்ன்ற. ஆமாம், இதெல்லாம் முதல்ல இப்போ டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் முதல்ல வந்து சாங் மாதிரி முதல்ல ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணி அதுக்கு லிப் பம்ப்னு கொடுக்குறது. அப்போ செம்ம ஃபீலாக இருக்கும். ஆமாம், அதுக்குள்ள லிப் பம்ப் கொடுத்து எல்லாமே ஃபிக்ஸ்ட், எல்லாமே கம்ப்ளீட்லி முதல்லையே எடிட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணுறது. அண்ட் ஈவன் அந்த ரீகார்டிங் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்டே உட்காந்துட்டு எவ்வளோ கேப் வேணும், எவ்வளோ திஸ்டிங் இது செய்யணும், அந்த நோட்ஸு அதெல்லாம் வந்துட்டு இல்லை ஸோ மச் ஹார்ட் ஒர்க். அதில் தான் இது நிறைய டைம் வேணும். இதுக்கு அந்த ஒரு டைம் கொடுக்குறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து ஐ மீன் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு படம் ஆரம்பித்தா 60 நாளில் முடிக்கணும்னு சொல்லுவீங்க இல்லையா சார்? அப்படி பரபரப்பாக படம் கொடுத்துட்டு பட் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆமாம், நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் ஜஸ்ட் டெஃபினெட்லி இந்த ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ ஷாருக் கானெல்லாம் வந்து பார்த்தாங்க, ட்ரைலர் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் சேகர் கபூர் பார்த்தாங்க. சேகர் கபூர் வந்து இந்த ஹாலிவுட் நம்ம பண்ணியிருக்காங்க சார். அவரும் பார்த்துட்டு இந்த கிவன் டைம் என்ன ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இதே கோச்சடியான வந்து இன்னும் நீங்கள் 2 years கொடுத்தீங்கன்னு சொன்னால் அண்ட் அவதாருக்கு அது அந்த மாதிரியே கொண்டு வந்துடலாம். டைம் அவ்வளோ டைம் திஸ்டிங் கொடுத்து ஒன்றுக்கும் அது வேலை செய்யணும். அதுக்கு பட்ஜெட்டு அந்த டைம் லிமிட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த இதில் வந்து நம்ம வந்துட்டு அது வந்து அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ சில பார்க்கும்போது தோணும், என்னடா இது அவதார் மாதிரி சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு எவ்வளோ டைமு எவ்வளோ பணம் திஸ்டிங் இது பண்ணணும். அப்படி செஞ்சால் நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக மீறிடலாம். இப்போ வந்து சைனாவில் திஸ்டிங் இது பண்ணுறாங்க. இதை வந்து கம்ப்ளீட்லி நீங்கள் ஹாலிவுட்டில் பண்ணால் அது ஒரு சான்ஸே கிடையாது. டாலரில் வந்து இல்லை கணக்கில் சான்ஸே இருக்காது. அந்த சைனீஸ் ஒரு கம்பெனி வந்து இதை சேலஞ்சாக வந்துட்டு இந்த கிவன் டைமில் இந்த கிவன் பட்ஜெட்டில் இதை நம்ம கொடுக்க முடியும் இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. அதனால இது வந்து இது கோச்சரியான் பண்ண முடிஞ்சுது. இதுவே இது ஒரு டிலே இல்லைங்கிறீங்க. ஆக்சுவலாக இதுக்கான குவாலிட்டி கொடுக்கணும்னா இன்னும் டைம் எடுக்கும். அண்ட் டைம் இது 6 லாங்குவேஜஸ், போஜ்பூரி, பெங்காலி, மராட்டி அதில் எல்லாமே டப் பண்ணி அது கூட சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இங்கிலீஷில், ஜப்பானில் மேக்ஸிமம் லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜஸ் பேசக்கூடிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இல்லையா சார்? அது பெங்களூர் இருக்கிறதுனால, பிகாஸ் இது காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறதுனால அங்கே வந்து யூஸ்வலாக பெங்களூர் இருக்கிறவங்க வந்து கன்னடா அந்த லாங்குவேஜ், தமிழ் திஸ்டிங்காக பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க, தெலுங்கு கூட பேசுவாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மலையாளம் தவிர எல்லாமே நீங்கள் பேசுவீங்க. ஆமாம், ஆனால் மலையாளத்தில் உங்களுக்கு மேட் ஃபேன்ஸ் இருக்காங்க. வீரான்னு ஒரு படம் உங்களோட நான் பண்ணேன் சார். பண்ணும்போது அப்போது அந்த அந்த விஜயவாடாவை எங்கே ஒரு பெரிய ஆறு, ராஜமன்றி கடல் மாதிரி ஒரு ஆறு பக்கத்தில் நமக்கு ஷாட் வைக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் சார். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டீங்க சார், ஆர் யூ ஹாப்பின்னு கேட்டேன். அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, விவேக் ஆக்சுவலாக என்னுடைய ஆசை வந்து ஒரு லேம்பர்ட்டா ஸ்கூட்டர், ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஈவினிங்ஸில் நான் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும், ஐ கேன் chill off, I want to enjoy my evening and I want a small apartment,
ஒன்று சின்ன ஒரு அங்கங்கே போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்கூட்டர், இவ்வளோ தான் நான் கேட்டேன். ஆனால் ஆண்டவன் நிறைய கொடுத்துட்டாவே. பட் அது ஐ எம் ஹாப்பி. பட் அது இன்னும் நான் இன்னும் போயிட்டே இருக்கிறேன். அவன் எடுத்துகிட்டு போகிறான் என்னைய, என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு சார். இப்போ கேட்குறேன் சார், ஆர் யூ ஹாப்பி சார்? இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேறு பொருள்லையோ அதுலேயோ இதுலேயோ நம்ம ஹாப்பினஸ் நம்ம தேடணும் சொன்னால் டெஃபினெட்லி அந்த கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு டெம்பரவரி தான், ஜஸ்ட்டு டெம்பரவரி தான். நம்ம அது அந்த நம்ம வேறு மொத்த சரி எழுதுன மாதிரி சந்தோஷம் வந்துட்டு இல்லை, விலைக்கு வாங்க முடியாது. வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. ஹாப்பினஸ்ங்கிறது இன்சைட் இருக்குது. நீ அதில் வந்து கண்டென்ட்மெண்ட் அது திங் இருக்குது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆண்டவருடைய பெரிய விஷயம் என்ன சொன்னால், ஆண்டவன் வந்து யாரையாவது சோதிக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டா அவனுக்கு அது வந்து நம்ம உரம் நினைக்கிறோம், அது வந்து பனிஷ்மெண்ட். அது எக்ஸைட்மெண்ட் போயிடும். எல்லாமே கிடைச்சிட்டா எக்ஸைட்மெண்ட் போயிடும். இங்கே கிடைக்காத வரைக்கும் தான் ஆஹா அது அதுக்கு வந்து ஒரு ஆவல், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு திங் இருக்குது. அது கிடைச்சி போச்சுன்னா கொஞ்ச நாள் தான் அது போயிடும். அது ஸோ சிலது வந்து கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. சிலது கிடைக்காம இருக்கிறது பெட்டர். அது புரிஞ்சவங்களுக்கு புரியுது. இப்போ உங்களுடைய கேரியர் அந்த கிராஃபில் பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் இருக்குது சார். அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர், பாட்ஷா. அந்த பாட்ஷாவுக்கு வந்து இப்போ நீங்கள் டிவியில் போட்டாலும் ரஜினி சாரோட புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி அதுக்கு ஆடியன்ஸ் உட்கார்றாங்க. அதோட போஸ்டர் ஒட்டியிருந்தா எவனுமே ஒரு செகண்ட் நின்று பார்க்காம போக மாட்டான். அது என்ன மேஜிக் அந்த பாட்ஷாவில் நடந்துச்சு? அந்த பாட்ஷாவில் உங்களோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்ஷன் ஹீரோவில் வந்துட்டு இந்த கேரக்டர் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஆக்ஷன் ஹீரோக்காக கதை பண்ணுறாங்க. இல்லை அந்த கேரக்டர் ஆக்ஷன் இருக்கணும். எப்போ ரஜினி அந்த கேரக்டரில் ஆக்ஷன் இருக்கும்போது அதில் ஆக்ஷன் ஹீரோ ஃபிட் ஆகிட்டாங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பாஷா, இந்த கேரக்டர் இட் செல்ஃப் இஸ் ஆக்ஷன் ஹீரோ. அது மாதிரி இன்னொரு மேஜிக் நடக்க முடியலையே சார், அது அமையர் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் சார் வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அந்த எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி எவ்வளோ டியூல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு கிக்கு அதில் அது வரலையே. பாட்ஷா 2 இல்லை அதை பண்ணுவீங்களா சார்? இல்லை, அது டச் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பார்ட் 2 வந்து ஜெயிச்சிட்டே போகிறாங்க சார். தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து எமோஷனல். அது இப்போ பார்ட் 2 திஸ்னில் பண்ணுறதுல ஆக்ஷன் பிக்சர்ஸ். நீங்கள் பாஷா நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் எமோஷனல் இருக்குது. அது அவ்வளோ பெரிய ஒரு எங்கள் பாஷாவோட சுஜாதா கூட சொல்லியிருந்தாங்க, ஸ்கிரிப்டில் வந்து பெஸ்ட் ஸ்கிரிப்ட் நான் இது வரைக்கும் பார்த்தது பாஷா தான் அப்படின்னு. அப்படி தொய்வே இருக்காது. அடுத்து என்ன அதில் இந்த ஹியூமன், இந்த பாஷாங்கிற வந்து அந்த ஹியூமன் இருக்குல்ல, அவனுடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ்னால் சும்மா ஏதோ போனோம் தானே எல்லாம் கொடுத்துடலாம். அதில் ஜஸ்திங்களா ஓகே, அவனுடைய எமோஷன்ஸை வந்து ஐ மீன் பிடிச்சி உள்ளே வச்சுட்டு மற்றவங்களுக்காக வந்து இது பண்ணும்போது தான் அது பெரிய சாக்ரிஃபைஸ். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒரு மேக்கப் கூட இல்லாமல் ரொம்ப சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வெளியே எடுத்து வர வச்சார் தளபதி. அந்த படத்துலையும் சார் அந்த தளபதியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தளபதியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா மணிரத்னமுடைய ஸ்கூல் டிஃப்ரெண்ட். அது ஸ்கூல் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆக்ஷன் பண்ணும்போது கூட இல்லை, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்க, அவன் அது செஞ்சா இது செஞ்சா அப்படி அடிக்கணும்னு சொல்லி அடிக்கிறதுக்கு எதுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படி. நான் வந்து பேசிக்கலி ஐம் நாட் எ குட் ஆர்டிஸ்ட். ஓகே, எனக்கு வந்து கம்ப்ளீட்லி ஒரு கேரக்டரில் எப்போது வந்துட்டு ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டு என்னையே மறந்துட்டேன்னு சொல்லி நான் என்றைக்குமே நடந்ததே கிடையாது. ஆக்ட் பண்ணுறேன், பணத்துக்காக பண்ணுறேன், அந்த கேரக்டருக்காக பண்ணுறேன் அப்படிங்க நல்லா தெரியுது. அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த கலைகளை அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. வெளிப்படையாக நீங்கள் சொன்னால் கூட தளபதியில் ஒரு மிகச்சிறந்த ஆக்டிங் அது கொண்டு வந்தாங்க. மணி சார், ராஜா சாரோட மணி சாரோட பெரிய அளவில் நீங்கள் கண் கலங்கி ஸ்ரீவித்யாமா பார்க்கும்போதெல்லாம் அந்த மியூசிக்கெல்லாம் அப்படி கண்ணை குளமாக்கி. அது வந்து டெஃபினெட்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், ஒரு 6-7 days திஸ் திங் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது மணி சார். அதுக்கப்புறம் சொன்னேன், சார் நீங்கள் ஜஸ்ட் எனாக்ட் மீ, நீங்கள் ஆக்ட் பண்ணி காட்டுங்க, அது அப்படியே நான் செஞ்சிடுறேன். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக திஸ் திங் பண்ணும்போது அது நல்லா ஃபிட் ஆச்சு. கரெக்ட். நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்களோ அது உங்களுக்கு தான் சார். எங்களுக்கு அவுட்கம் ப்ராடக்ட் மட்டும் தான் பார்க்குறோம். பார்த்துட்டு ரஜினி சூப்பராக பண்ணலாம், பட் அதுக்கு நீங்கள் கொடுத்த விலை ரொம்ப ஜாஸ்தி சார். உங்கள் ஸ்டைலையே மாற்றிக்கிட்டு வேறு பண்ணுறதுங்கிறது உங்கள் சிஸ்டத்தையே மாற்றுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து
இந்த ஒரு இனிமே ஆல் குட் திங்ஸ் ஹேஸ் டு மீட் அண்ட் எண்டும்பாங்க. அது மாதிரி நம்மளும் இந்த பேட்டியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். சார், தமிழ்நாடு இல்லை சார், ரசிகர்கள் ரொம்ப நல்லவங்க சார். அவங்க வந்து கண்ணா நான் சரியாயிருவேன் வந்துடுவேன்டான்னு நீங்கள் சொல்லிட்டு போனதும், அதுக்கப்புறம் நீங்கள் சரியாகி வர்ற வரைக்கும் டெய்லி பேப்பரில் ஒரு நியூஸு எதோ வரும். அது எங்களுக்கு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டோம். பட் ஆனால் மீண்டும் நம்ம ரசிகர்கள் வந்து உங்களை உயர கொண்டாந்து நிறுத்திட்டாங்க சார். இன்றைக்கி ஹெல்த்தியாக இந்த ஒரு அற்புதமான ஒரு படத்தையும் கொடுத்து உங்களுடைய நினைவுகளை எல்லாம் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறீங்க சார். அந்த ரசிகனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இல்லை, அப்போ வந்து எனக்கு வந்து இவ்வளோ எல்லாம் வந்து இவங்க வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஆக்சுவலி இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜிலேருந்து நாங்கள் வந்து கொண்டு போகும்போது ஏதாவது நீங்கள் வந்து ஃபேன்ஸுங்களா ஏதோ சம்திங்கில் ஏதோ வதந்தியில் கிளப்புறாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொல்லும்போது என் வாய்ஸ் ரொம்ப இதாக இருந்தது. வாய்ஸே திஸ்திங் இல்லை. அப்போ நான் வந்து சொன்னேன், நான் வந்துடுறேன், நீங்கள் எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு மாதிரி ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அந்த கோச்சடியான் இல்லை, அவங்களுக்கெல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு நான் வந்து அது செய்கிறேன். ரெண்டாவது வந்து அவங்களெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள எனக்காக வந்துட்டு ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸு மேகசைன்ஸு அது இது எல்லாமே நான் பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் அது கைமாற என்ன கொடுக்குறதுங்கிற எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் என்ன செஞ்சது அப்போ நான் சொன்ன பிறகு நான் ஜஸ்ட் வந்து பணத்துக்காக ஆக்ட் பண்ணேன். எனக்கு வந்து இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, இவ்வளோ இது பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுறது, இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைமில் பார்த்தா எனக்கு வந்து அவங்களை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமாக இருந்தது. எப்படி என்னை பார்த்து உங்களுக்காக மண் சோறு சாப்பிட்டேன், 40 நாள் நடந்து போனேன்னு சொல்லும்போது நன்றின்னு சொல்லி ரொம்ப சின்ன வார்த்தை. ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியில்ல, எனக்கே ஒரு இதாக கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுக்கு வந்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து அதை வந்து என்னால் மறக்கவும் முடியாது. அதை வந்து நான் மறந்தான மனுஷனுமே கிடையாது. அது கைமாற தான் என்ன பண்ண போகிறேங்கிறது நிஜமாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ நீண்ட ஆரோக்கியத்தோட நல்ல புகழோட மேலும் தொடர்ந்து மிகச்சிறந்த படைப்புகளை எங்களுக்கு வழங்கணும்னு இந்த செகண்ட் கேட்டு நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி விடைபெற்றுக்கிறேன் சார். நன்றி, ரொம்ப நன்றி.